பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க கமலஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றிய விளக்கத்துக்கு செய்தியாளர்களை சந்திச்சு அதுக்கான விளக்கத்தை கொடுத்திருந்தாரு. அப்போ ஆளும் கட்சியை பத்தியும் அரசியலை பத்தியும் விமர்சனம் பண்ணதை தொடர்ந்து பல அமைச்சர்கள் தொடர்ந்து கமலுக்கு எதிர்ப்பு குரல்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில என் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்னு கமலஹாசன் சொன்னாரு. மேலும் கவிதைத்துவத்துல தன்னோட ரசிகர்களை உசுப்பி விட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. தன்னோட ட்விட்டர்ல கமலஹாசன் நேற்று முளைத்த காளான்கள் போல் என் மீதான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் விரைவில் உண்மை என்ற வெயிலில் காய்ந்து போகும். இது போன்ற குற்றச்சாட்டுகளை அமைதிப்படுத்தும் வகையில் விரைவில் அறிவிப்பு வெளிவரும். அது மட்டுமில்லாம இடித்துரைப்போம் யாரும் இனி மன்னர் இல்லை, துடித்தெழுவோம் மனதளவில் போல் யாம் மன்னர் இல்லை, தோற்றறிந்தால் போராளி, முடிவெடுத்தால் யாம் முதல்வர், அடிபணிவோர் அடிமையரோ, முடித்துறந்தோர் தோற்றவரோ, போடா மூடா எனலாம் அது தவறு, தேடா பாதைகள் தென்படா, வாடா தோழா என்னுடன், மூடமை தவிர்க்க முனைவரே தலைவர், அன்புடன் நான் அப்படின்னு கவிதை மூலமா விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்திருக்காரு. கமல் போட்டிருந்த இந்த ட்விட்டர் ஸ்டேட்டஸ்க்கு பின்னாடி கமலஹாசன் அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கு. இதுக்கு அமைச்சர்கள் பலரும் பல எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அமைச்சர் ஜெயக்குமார் கமல் மட்டுமல்ல, ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அரசியல் பேசலாம், கட்சியும் துவங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் வேணாலும் அரசியலுக்கு வர கனவு காணலாம், விஸ்வரூப பட பிரச்சனை வந்த போது நாட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொன்ன முதுகெலும்பில்லாத கோழைதான் கமல். அவர் முடிவெடுத்தாலும் முதல்வராக முடியாது. அவரை மாதிரி முதுகெலும்பில்லாத கோழை முதல்வரானா தமிழகத்தோட நிலை என்ன ஆகும்? அவர் கனவு காணலாம், ஆனா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி சினிமாக்காரர்கள் கனவு காண்பதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக டிகேஎஸ் இளங்கோவன் அரசியல் பிரவேசத்துல ரஜினிகாந்தை போல் கமலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பாஜகவோட மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஞ்ஞானி அப்துல் கலாம ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்தது பாஜக தான். ராமேஸ்வரத்துல அவரோட நினைவு மணி மண்டபத்தை ஜூலை 27 பிரதமர் மோடி திறக்க வராரு. ஜனாதிபதி வேட்பாளர் ராம்நாத், துணை ஜனாதிபதி வேட்பாளர் வெங்கையா நாயுடு ஆகியோர் மிக மென்மையானவங்க. அவங்கள பிரதமர் தேர்வு செய்திருக்கிறது மூலமா வடக்குக்கும் தெற்குக்கும் பாலம் அமைச்சிருக்காரு. அவங்க வெற்றி பெறுவது உறுதி. சமுதாய பார்வையில இதுவரைக்கும் நடிகர் கமலஹாசன் கருத்து தெரிவிக்கல. அவர் சினிமா சார்ந்த துறையில 1000 பிரச்சனைகள் இருக்கு, அத முதல்ல கவனிக்கட்டும். நல்ல திறமையான அரசியல்வாதிகள் இங்க இருக்காங்க, அவங்க அரசியலை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கமலஹாசனோட இந்த ஒரு ட்விட்டர் ஸ்டேட்டஸ்க்கு ரசிகர்கள் கிட்ட இருந்தும் சில அரசியல்வாதிகள் கிட்ட இருந்தும் ஆதரவு பெருகிட்டு இருக்கு. கமலோட ட்வீட்டை 8000க்கும் மேற்பட்டோர் லைக் செஞ்சிருக்காங்க, 3000க்கும் மேற்பட்டோர் ரீட்வீட் செஞ்சிருக்காங்க. இவரோட ட்வீட்டை ரீட்வீட் செய்த ரசிகர்கள், அந்த அரசியல்வாதிகளுக்கு நீங்க நேரா சொன்னா புரியாது, இங்க சுத்தமா புரியாது, ஏதோ திட்டுறீங்கன்னு மட்டும் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில ரசிகர்கள் நாங்க ரெடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலர், எனக்கு அரசியல் தூரம் கிடையாது, ஆனாலும் அது எனக்கு தேவையில்லை, பெரியார் மாதிரியான மூடமைக்கு எதிரான தலைவராக இருக்கவே எனக்கு ஆசை. இன்னொரு ரசிகர் ஆண்டவர் ஆண்டி ஃபயர் மோட் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னும் சிலர் போதையில இத அமைச்சர் படிச்சுட்டு மண்ட குழம்பி நாளைக்கு மன்னிப்பு கேட்க போறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது, தலைவன் இருக்கிறான் பயப்படாதே, இதற்குத்தானே காத்திருந்தோம், முடிவே செய்தியாகி விட்டது, நாங்க இருக்கோம் தலைவா, உங்க கண் அசைவுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கமலோட இந்த செய்திக்கு அரசியல்வாதிகள் சிலரோட எதிர்ப்பும் ரசிகர்களோட ஆதரவும் பெருகிட்டே இருக்கு. திடீர்னு இந்த வாட்ஸ்அப்லலாம் பிக் பாஸ்ல ராஜா பங்கு கொள்றாராம் அப்படின்னு வந்த பொழுது எனக்கு இந்த பிக் பாஸ்னா என்னன்னு அப்போ தெரியாது. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இருந்தால் ஒன்று அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இருக்கணும், சரி, இல்லை ஏதாவது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும், மக்களுக்கு தகவல் கொடுக்கறது, அதுவும் இல்லை. ரெண்டும் இல்லாத இட் இஸ் ஜஸ்ட் எ புல்ஷிட்